நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக டெலகிராம் அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வேணும்னா வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு டெலகிராமில் பயன்படுத்துங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபோனில் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அது வழியாக ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுவோம். இதுவும் பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரௌசர் வழியாக போய் ஏதாவது ஒரு பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அது வழியாக கூட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க கடந்த காலங்களில். இது இல்லாமல் இன்னொரு ஸ்டெப் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்கள் அதிகமாக டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அது வழியாக கூட உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராமை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர், ஏஐ பேக்ரவுண்ட் டைப் பண்ணுங்க. ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர் போட், அதை நீங்க டேப் பண்ணுங்க. சரி, இந்த போட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ரீஸ்டார்ட்னு வந்திருக்கு, நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட நம்ம தொடங்கிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம், இது வழியா ஒரு போட்டோவை நம்ம அப்லோட் பண்றோம். அப்லோட் பண்ணியாச்சு, அதை நம்ம சென்டும் பண்ணியாச்சு. இந்த போட் ஒர்க்கிங் ஆன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது, இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்றாங்களா இல்லையான்னு. வா, பாத்தீங்களா, வித்தின் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு போட்டோவை இந்த போட்ல அனுப்புனேன். அந்த போட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எனக்கு பக்காவாக கொடுத்துட்டாங்க, மெசேஜும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த ஃபோட்டோவை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வேறு எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபைல் கொடுத்துருக்காங்கல்ல, அது பக்கத்தில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ரிப்ளே இருக்குது, சேவ் டு கேலரின்னு இருக்குது, சேவ் டு டவுன்லோட் இருக்குது. அதாவது சேவ் டு கேலரிங்கிறது பெஸ்ட்டு, அதை நான் கொடுத்துறேன். ஃபோட்டோ சேவ் டு கேலரி. இப்படி டெலகிராம் வழியாக எந்த ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். நம்முடைய ஒரிஜினல் அடையாளத்தை நம்ம யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாங்க எதை சொன்ன தெரியுமா, இமெயிலை சொன்னேன். இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதிகமாக ஜிமெயிலை பயன்படுத்திருப்பீங்க, இல்லைனா யாகோட ஐடியை பயன்படுத்திருப்பீங்க. அந்த 2 ஐடியும் பயன்படுத்தாம ஒரு டெம்பரரி இமெயில் ஐடியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, நீங்க டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அது வழியா கூட நீங்க என்ன பண்ணலாம், டெம்பரரி இமெயில் ஐடியை பயன்படுத்தலாம். அது வழியா நிறைய மெசேஜை கூட நீங்க ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலமா. 2வது செட்டப் டெலகிராம்ல என்னன்னா, டாப் ரைட்ல சர்ச் கிளாஸ், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, டிராப் மெயில் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ dropmail.me குள்ள வந்துட்டோம், இந்த போட்குள்ள வந்துட்டோம். ரீஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன மெயிலை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மெசேஜ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கெட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஜெனரேட் ரேண்டம் இமெயில் அட்ரஸ், ஒரு இமெயில் ஐடி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இமெயிலை நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், பட் இது ஓப்பனாகவே இருக்கணும். சரிங்களா? இந்த இமெயிலில் ஒரு மெசேஜ் நம்ம அனுப்புவோம், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபோனில் அவுட்லுக், ஜிமெயில், யாஹூ மெயில் இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நான் ஜிமெயிலை யூஸ் பண்ணுறேன். சரி, ஃப்ரம் இந்த இமெயில் ஐடியிலேருந்து இந்த இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகுது. அது என்ன மெசேஜுங்கிறத நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக ஹாய் டைப் பண்ண சென்ட் கொடுத்துட்டேன். சென்ட் திஸ் மெசேஜ். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் அந்த போட்குள்ளே வந்துட்டோம், டெலகிராம் போட்குள்ளே. பாருங்கள், இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு சில வினாடிகள் காத்திருக்கணும். பார்த்தீங்களா, நியூ இமெயில் சொல்லிட்டு என்னுடைய மெயிலிருந்து நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த இமெயிலுக்கு, இந்த டெம்பரரி இமெயிலுக்கு ஹாய்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த இமெயிலை வந்து நீங்கள் டெம்பரரியாக வேறு எதில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு இந்த இமெயில் இருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த dropmail.me இந்த போட்டில். சரிங்களா? இப்படி நீங்கள் இந்த டெம்பரரி இமெயில் ஐடியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி புதுசாக இமெயில் ஐடியை கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த dropmail.meக்கு வந்து பிரத்யேகமாக ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு கூட நீங்கள் செக் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பயனுள்ளதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்க.